ராம் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு உருண்டை மோர் குழம்பு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி வர ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் ஒரு 1 ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி பருப்பு அரைச்சிட்டு அதை வந்து இட்லி பானையில் வேக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது. அப்புறம் வந்து மிக்சியில் வந்து அந்த ஊற வச்சதை சேர்த்துன்ட்டு ப்ளஸ் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் நான் வந்து இங்கே மோர் சிலுப்பி வச்சுருக்கேன், அதில் வந்து இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சோடனே அது ஒரு ஸ்மால் பாயிலிங், அதாவது லைக் ரோலிங், சின்னதாக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் மாதிரி தெரியும். அது வந்த உடனே நம்ம வந்து வேக வச்சுருக்கிற இந்த பருப்பு உருண்டையை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 மினிட்ஸ் அது லைட்டாக கொதிக்கும். ஸோ அந்த பாயில் ஆகி வர்றது தெரியும் உங்களுக்கு, வெரி லைட் பாயில். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்கா பண்ணிடணும். கடுகு, ஜீரகம், தேங்காய் எண்ணெய் முக்கியமாக அது போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வந்து பொரிச்சு கொட்டின்ட்டு நம்ம வந்து மோர் குழம்போடு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆகிடும். Thank you for watching. Do like and subscribe my video. Thank you so much. ராம் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பருப்பு உருண்டை மோர் குழம்பு. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்